வணக்கம். இது செய்திக்கு பின்னால் 33வது ஒலிம்பிக் போட்டி பாரிஸில் நடைபெற்று வருகிறது. அந்த போட்டியில் வெண்கலத்தை வென்றிருக்கிற மனு பாக்கர் மற்றும் சரத்ஜோத் சிங் இருவரும் தனித்த கவனம் பெற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய பயிற்சியாளர்கள் ஜஸ்பால் ராணா மற்றும் அபிஷேக் ராணா இந்த வெற்றிக்கு உதவி இருக்கிறார்கள். இது கடந்து வந்த பாதை, வெற்றி பின்னணி, அது குறித்து பார்ப்போம். இது செய்திக்கு பின்னால். 18ஆம் நூற்றாண்டில் கிரேக்கத்தின் ஒலிம்பியாவில் தொடங்கிய இந்த ஒலிம்பிக் போட்டி தற்பொழுது பாரிஸில் 33வது முறையாக நடைபெற்று வருகிறதை நாம் அறிவோம். 261 நாடுகளைச் சேர்ந்த 10,741 வீரர்களை கொண்ட அந்த ஒலிம்பிக் கிராமம், அந்த போட்டி நடைபெறுகிற இடத்தை அப்படித்தான் சொல்வார்கள். கிட்டத்தட்ட இந்த கிராமத்தை வடிவமைப்பது கடந்த ஒலிம்பிக் போட்டியில் டோக்கியோவில் நடைபெற்று முடிந்த அன்றே பாரிஸில் நடைபெறும் என்று அறிவித்த பிறகு அதற்கான ஏற்பாடுகள் ஒவ்வொரு ஒலிம்பிக் போட்டியிலும் அப்படித்தான் நடைபெறும். அந்த வகையில் அந்த ஒலிம்பிக் நகரம், வில்லேஜ், அந்த ஒலிம்பிக் கிராமம் என்று சொல்வார்கள், அதை 4 ஆண்டுகளாக அதை முறையாக வடிவமைத்து 10,741 வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் மற்றும் அந்த நாடுகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் எல்லோருக்கும் சேர்ந்து மிக சிறப்பாக கோலாகலமாக தொடங்கிய இந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் 329 போட்டிகள், 329 தங்கப் பதக்கங்கள். இதற்காக நடைபெறுகிற இந்த போட்டியில் இந்தியாவிலிருந்து 16 வகையான போட்டிகளில் மட்டும் பங்கேற்பதற்கு 117 நபர்கள், வீரர்கள் கலந்து கொண்டனர். 140 கோடி மக்கள் தொகை கொண்ட நமது இந்தியாவில் 117 பேர் 16 வகையான போட்டிகளில் மட்டும்தான் கலந்து கொள்ள முடிந்திருக்கிறது என்பது ஒரு தனி அரசியல். அது குறித்து தனியாக பேசுவோம். கலந்து கொண்ட இந்த போட்டியில் மனு பாக்கர் மற்றும் சரப்ஜோத் சிங் இருவரும் செய்திருக்கிற சாதனைகள் என்ன? மனு பாக்கர் பொறுத்த மட்டிலும் அவர் 2016 மெக்சிகோவில், அவருடைய வயது 16, அன்று 2 தங்கப் பதக்கங்களை 10 மீட்டர் ஏர் பிஸ்டலில் அவர் பெறுகிறார். அதைத் தொடர்ந்து 2019 வரைக்கும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள், ஆசியன் கேம்ஸ், ஆசியனுடைய துப்பாக்கி சுடுதல் விளையாட்டு, அதைத் தொடர்ந்து காமன்வெல்த், ஜூனியர் காமன்வெல்த், உலக தொடர், ஜூனியர்களுக்கான உலக தொடர் என்று தொடர்ந்து அவர் தொட்டதெல்லாம், அவர் சுட்டதெல்லாம் பதக்கங்களாக, தங்க பதக்கங்களாகவே விழுந்தன. அது அவருக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. இந்த செலெக்ஷன் கமிட்டி, ஒலிம்பிக்கினுடைய விளையாடுவதற்கு இந்தியாவை சேர்ந்த செலெக்ஷன் கமிட்டி அவரை 2019 டோக்கியோவில் நடைபெற்ற போட்டியில் மனு பாக்கரை பல்வேறு வகையான போட்டிகளில், அதாவது 20 மீட்டர், 25 மீட்டர், 40 மீட்டர் என 3 போட்டிகளிலும் ஒற்றையர் மற்றும் கலப்பு இரட்டையரில் அவரை கலந்து கொள்வதற்கு பரிந்துரை செய்தார்கள். ஆனால் மனு பாக்கரனுடைய பயிற்சியாளர் ஜஸ்பால் ராணா அதை மறுத்தார். அவருடைய கவனச்சிதறல் ஏற்பட்டு அவருடைய வெற்றி வாய்ப்பு பறிபோவதற்கு வாய்ப்பு இருக்கு என்று கணித்தார். ஆனால் மனு பாக்கர் அப்படி விளையாடுவதை விரும்பினார். எனவே ஜஸ்பால் ராணா இந்த பயிற்சியாளரிலிருந்து ஒலிம்பிக் டோக்கியோவுக்கு செல்வதற்கு 3 மாதங்களுக்கு முன்பு அவர் விலகிச் செல்கிறார். கலந்து கொண்ட அந்த டோக்கியோவின் மொத்த போட்டிகளிலும் தோல்வியையே தழுவுகிறார் மனு பாக்கர். அந்த தோல்வியின் காரணமாக மனு பாக்கர் மனம் தளர்ந்தார். போட்டியிலிருந்தே, விளையாடுவதிலிருந்தே விலகிக் கொள்ளலாம் என்ற முடிவை எடுத்த பொழுது அவர் தந்தை, பெற்றோர்கள் கொடுத்த ஊக்கத்தின் காரணமாகவும் அவர் ஒரு சிறந்த முடிவை எடுத்தார். எந்த பயிற்சியாளர் தனக்கு மிக பொருத்தமாக வழிகாட்டுதலாக இருந்தாரோ அதே ஜஸ்பால் ராணாவை மீண்டும் தனது பயிற்சியாளராக நியமித்து கொண்டார். இதன் மூலம் அவர் கொடுத்த ஒரு அறிவுரை, ஒரே ஒரு போட்டியில் மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் அறிவுரை செய்தார். 2019 டோக்கியோவில் நடைபெற்ற அந்த ஏர்கன் பிஸ்டலில் கலந்து கொண்ட மனு பாக்கருக்கு துப்பாக்கியும் அவருக்கு சதி செய்தது. அதனுடைய பழுது ஏற்பட்டதன் காரணமாக அவர் பெரும் பின்னடைவை சந்தித்தார். இந்த பாரிஸில் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த ஒலிம்பிக் போட்டியில் மிக கவனமாக அவர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டலில் அவர் வெண்கலத்தை வென்றிருக்கிறார். இதை கூர்ந்து கவனித்த அத்தனை பேருக்கும் அவர் இந்த வெற்றியை பெறுவார் என்று எதிர்பார்த்தோம். அதை போலவே சரப்ஜோத் சிங்கும் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சரப்ஜோத் சிங் தனிநபர் பிரிவில் அவர் ஒரு இறுதிச் சுற்றுக்கு முன்பாக அவர் பின்னடைவை சந்திக்கிறார். அவருக்கு வாய்த்திருக்கிற அந்த பயிற்சியாளரை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்திக்கு பின்னால் நிகழ்ச்சியில் ஒரு செய்தியை மட்டும் மக்களுக்கு கடத்துவது மட்டுமல்ல, அவர்களுடைய வெற்றி பெற்றதனுடைய பின்னணி, அதற்கான காரணங்கள், அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்ற தனித்துவமான செய்திகளை வழங்குவதுதான் நோக்கம். அந்த வகையில் மனு பாக்கரனுடைய பயிற்சியாளர் ஜஸ்பால் ராணா கொடுத்த ஊக்கம், அவர் கொடுத்த ஒரு வழிகாட்டுதல் எப்படி மனு பாக்கருக்கு வெற்றியை தேடித்தந்ததோ, சரப்ஜோத் சிங் தன்னுடைய தனிநபர் பிரிவின் ஏர் பிஸ்டலில் தோல்விக்கு பிறகு மிகுந்த மனம் துவண்டிருந்தார். அவருடைய
பயிற்சியாளர் அபிஷேக் ராணா ஒரு முன்னுதாரணத்தை தொடர்ந்து அவருக்கு வலியுறுத்தி வந்தது வாயிலாக அவர் இந்த கலப்பு இரட்டையர்களில் வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த முன்னுதாரணம் நம் எல்லோருக்கும் ஒரு படிப்பினை. அது என்னவென்றால், ஹங்கேரியைச் சேர்ந்த கரோலின் டெஸ்காஸ் என்கின்ற வீரர் தனது வலது கையை ஒரு விபத்தில் இழந்திருக்கிறார். அதன் பிறகு அவர் மீண்டும் ஒரு கடினமான பயிற்சி எடுத்து இடது கையில் அவர் ஏர் பிஸ்டலில் அவர் தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கிறார். இதை தொடர்ந்து அபிஷேக் ராணா சரப்ஜோத் சிங்குக்கு சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறார். அவர் ஒரு கையில் தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கிறார். இந்த தோல்வியை பற்றி பொருட்படுத்தாமல் அடுத்து வரக்கூடிய வெற்றியில் கவனம் செலுத்து என்று அந்த இரவில் பல முறை அவருக்கு இந்த உதாரணத்தை சொல்லி அவர் இந்த வெற்றிக்கு தூண்டுதலாகவும் அது மிக முக்கிய காரணியாகவும் இருந்திருக்கிறார். இந்த செய்தியின் வழியாக ஒரு மாணவர் அல்லது ஒரு வீரர் தன்னுடைய குரு, ஆசிரியர், பயிற்சியாளர் கொடுக்கக்கூடிய முறையான ஒரு வழிகாட்டுதலை பின்பற்றினால் அவருக்கு வெற்றி நிச்சயம் என்பதுதான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி. மனு பாக்கர் அவர் வெற்றி பெற்ற பிறகு அவர் எப்படி செய்திகளை மக்களுக்கு மற்றும் இளைய தலைமுறைக்கு விடுத்தார் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். 22 வயது நிரம்பிய மனு பாக்கர் இன்னும் கல்லூரி மாணவி. தனது பெற்றோரினுடைய ஒத்துழைப்பு, வழிகாட்டுதல், தன்னுடைய மகளுக்காக அவருடைய தந்தை தன்னுடைய மெரைன் இன்ஜினியரிங் பணியை விட்டுவிட்டு வந்து உறுதுணையாக இருந்தது ஒரு வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாகவும், தான் தோல்வியடைந்த பொழுது தன் வாசித்த பகவத்கீதையிலிருந்து வந்திருக்கிற நம்பிக்கையூட்டும் செய்திகளையும் சொல்லியிருக்கிறார். அதேபோல் அவர் தாயார் சொல்லியிருக்கிற ஒரு மிக முக்கியமான குறிப்பு, பெரும்பாலும் தாயார் என்ன விதமான ஒரு அறிவுரை வழங்குவார்கள், முறையான நேரத்திற்கு உண்ண வேண்டும், உறங்க வேண்டும் என்பதை சேர்த்து எது நடந்தாலும், உனக்கு சாதக பாதம் எது நடந்தாலும் முதலில் என்னிடம் வந்து தெரிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுரையை சொன்னதாகவும் அதை கடைபிடிப்பதாகவும் மனு பாக்கரின் தாயார் தெரிவித்திருக்கிறார். இதை நம் பெற்றோர்கள் அனைவரும் குறித்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன நாடுகள் கூட இந்த ஒலிம்பிக் என்பதை ஒரு முறையாக தனித்துறையாக ஒரு செலெக்ஷன் கமிட்டியை வைத்து அங்கே இருக்கிற மக்கள் தொகை 2 கோடி 3 கோடி பேர் கொண்ட மக்கள் தொகை கொண்ட நாடுகள் கூட அந்த வீரர்களை தனியாக 9 வயது 8 வயதிலிருந்து தயார் செய்கிறார்கள். நம் இந்தியா போன்ற ஒரு பரந்த ஒரு தேசத்தில், இளைஞர்களை அதிகமாக கொண்டிருக்கிற தேசத்தில், அதிக வலிமையுடைய நுண்திறன்களை கொண்டிருக்கிற இந்த 140 கோடி மக்களில் ஒரு 117 பேர் தான் 16 வகையான ஒரு விளையாட்டுகளில் மட்டும்தான் கலந்து கொள்ள நேரிட்டது என்பதை நினைப்பது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி. இந்த மாதிரியான ஒரு விளையாட்டு போட்டிகளை பொறுத்த மட்டிலும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் விளையாட்டு என்பது அது அவர்களுடைய சாதனைக்குரிய செயல், தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு எந்த வகையிலும் பயன்படாது என்கின்ற வகையில் அவர்கள் எண்ணம் இருந்து வருகிறது. குறிப்பாக இன்றைக்கு நீட் படித்து கொண்டிருக்கிற மாணவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் அந்த படிப்பிற்காக 17 மணி நேரம் 18 மணி நேரம் அவர்கள் உழைக்கிறார்கள், விளையாட விடுவதில்லை. ஆனால் சமீபத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மாஸ் அவர்கள் ஒரு பேக்வேர்டு கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய மாணவன் 650 மதிப்பெண்கள் பெற்றால் கூட இன்றைக்கு நீட் பெறுவது கடினம் என்று தெரிவிக்கிறார். ஆனால் ஒரு அதிசயமான உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது ஒரு பேக்வேர்டு கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன், அதே போல் ஒரு மாணவி இங்கு சாஃப்ட் பால் என்று சொல்லக்கூடிய ஒரு டென்னிஸின் முறையில் 300 மதிப்பெண்கள் மற்றும் நீட்டில் பெற்று அவர் சென்னை மருத்துவக் கல்லூரியில் எம்எம்சியில் மெடிக்கல் படித்து வருகிறார். எப்படி சாத்தியம்? அந்த விளையாட்டிலும் அவருக்கு இருந்த ஒரு ஆர்வத்தை, ஊக்கத்தை அதனுடைய ஆசிரியர்கள் தெரிந்து கொண்டு, பெற்றோர்கள் தெரிந்து கொண்டு, அவர் கொடுத்த ஊக்கத்தின் காரணமாக இதற்கு அவர் பெறுகிற மதிப்பெண்கள் அதே அளவு அந்த விளையாட்டில் புள்ளிகளை அவர் பெறுகிறார். ஒரு மாவட்ட அளவில், மாநில அளவில் பெறும் புள்ளிகளின் அளவீடுகளை கொண்டு ஒரு 280 போட்டிகளுக்கான புள்ளிகளை பெற்றிருக்கிறார். ஒரு 300 அளவில் தான் நீட்டில் மதிப்பெண் பெற்றிருக்கிறார், மருத்துவம் பயில்கிறார். அதே போல பொறியியல் கல்லூரிகளில் பல்வேறு தங்கள் விரும்பிய படிப்புகளில் பல்வேறு விரும்பிய அவர்கள் வேலைவாய்ப்புகளை விளையாட்டுத்துறையின் மூலமும் பெறுகிறார்கள். இங்கு எங்கு இந்த தவறு நடக்கிறது? தேசிய அளவில் 18 போட்டிகளை, பல்வேறு போட்டிகளை, கயிறுக்கும் போட்டியிலிருந்து வில்வித்தை போட்டியிலிருந்து பல போட்டிகள் அங்கீகரிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு அளவிலும் அவர்களுக்கு வெற்றி பெறும் பொழுது மதிப்பெண் வழங்கப்படுகிறது. ஏன் மாணவர்கள் வந்து சேரவில்லை, விளையாட வரவில்லை? செஸ் மற்றும் கிரிக்கெட் போன்ற இதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், அது கிரிக்கெட் என்பது தேசிய ஒரு விளையாட்டு போல் பல்வேறு வகையான மாணவர்கள் மிக முக்கிய குவிவு ஒரு இடமாக கிரிக்கெட் இருந்து வருகிறது. ஆனால் கிரிக்கெட்டிற்கான வேலை வாய்ப்பு, அந்த நுழைவதற்கான வாய்ப்பு என்பது மிக குறுகிய அளவில் தான் இருந்து வருகிறது. தேசிய அளவில் 18 போட்டிகளும் மாநில அளவில் 14 போட்டிகளும் இங்கு அங்கீகரிக்கப்படுகிறது. அந்த போட்டிகளை விளையாடுவதற்கு ஆசிரியர்களும் பெற்றோர்களும்
மாணவர்கள் அவர்களுடைய தனித்திறன், உடல், மனம் போன்ற பொருந்தக்கூடிய அவர்களுடைய விளையாட்டுகளுக்கு பரிந்துரை செய்து அவர்கள் விளையாட வைக்க வேண்டும். விளையாட்டு என்பது வெறுமனே அது ஒரு கடந்து போகக்கூடிய விஷயம் அல்ல. ஒரு தோல்வியை சந்திப்பது, குழு ஒற்றுமையை ஏற்படுத்துவது, லீடர்ஷிப் குவாலிட்டியை வைத்துக்கொள்வது, லீடர்ஷிப் குவாலிட்டியை வளர்த்துக் கொள்வது போன்ற பல விஷயங்களை ஒரு மனிதனுக்கு ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டிற்கு உதவக்கூடியது விளையாட்டு. அதேபோல அவருக்கு வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கும், வேலைவாய்ப்பை பெறுவதற்கும், விரும்பியதை படிப்பதற்கும் உதவக்கூடியது விளையாட்டு என்பதை தெரிவிக்கக்கூடிய வகையிலான எந்த ஒரு வழிமுறைகளும் இதுவரை இல்லை. தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு இளைஞராக அதனுடைய அமைச்சராக இருந்து வரக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் மிகுந்த கவனத்தோடு பல்வேறு வகையான விளையாட்டுகளை இதுவரை இங்கு தமிழ்நாட்டில் நடைபெறாத தேசிய அளவிலான விளையாட்டுகளை ஏற்படுத்தி வருகிறார். அந்த வகையில் மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக இருந்தாலும் ஒரு பாலிசி மேக்கிங் அதற்கான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வமான இளையதனத்தில் சென்று சில தகவல்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம், கொள்கை முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் என்று சென்று பார்த்தால் அதனுடைய பாலிசி என்கின்ற இடத்தில் நீங்கள் போய் பார்க்கலாம். அங்கே இருக்கிற பிடிஎஃப் ஃபைலில் 2023க்கான விஷன் முழுவதாக இருக்கிறது. ஆனால் அங்கு முதலமைச்சராக அங்கு இன்னும் ஜெயலலிதா தான் இருக்கிறார். அந்த புகைப்படத்தை கூட அதை மாற்ற வேண்டும், அல்லது அவர் வகுத்த கொள்கையை நாம் பின்பற்றுகிறோமா, எந்த விதமான தகவலும் தெளிவாக அங்கு இல்லை. இது போன்ற விஷயங்கள் மாணவர்களுக்கு இன்றைக்கு மாணவர்கள் இணையதளத்தையும் அவர்களுடைய கைபேசியும் மிக சிறப்பாக பயன்படுத்தி வருகிறார்கள். அதற்காக ஒரு தனியான ஒரு தகவல்களை கொண்டு போய் சேர்ப்பது தான் இன்றைக்கு மிகப்பெரிய முக்கியம். இந்த தகவல் இடைவெளியில்தான் பல்வேறு விஷயங்கள், பல்வேறு வாய்ப்புகள் பறிபோகின்றன. எனவே தமிழ்நாடு அரசினுடைய விளையாட்டுத் துறைக்கு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை என்றுதான் பெயர் பெற்றிருக்கிறது. இந்த விளையாட்டுத்துறையின் வாயிலாகவும் தமிழ்நாட்டில் எப்படி ஒரு ஐடியில் ஒரு புரட்சி ஏற்பட்டதோ, எந்த ஒரு விஷயமும் முதலில் வந்தால் நம் மாணவர்கள் அதை கற்றுக்கொள்வதில் மிகுந்த ஆர்வமுடையவராக இருப்பார்கள். இப்போது மனு பார்க்குறோம், ஒரு சரப்ஜோத் சிங்கும் ஏர் பிஸ்டலில் வெற்றி பெற்றிருக்கிறார். இதன் வழியாக அந்த ஒரு விளையாட்டின் மீது இங்கே இந்தியா முழுவதும் இருக்கிற, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அந்த மாணவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படும். அதை தாங்களும் விளையாட வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்பட்டால் அதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதற்கு இந்த தமிழ்நாடு அரசு முனைய வேண்டும். இந்த செய்திக்கு பின்னால் விடுக்கிற செய்தி என்னவென்றால், விளையாட்டுத்துறை அனைத்து விளையாட்டுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாய்ப்புகளை மாணவர்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும். மாணவர்களும் தங்களுடைய தோல்வியை ஏற்படும் பொழுதெல்லாம் இது போன்ற வெற்றியாளர்களுடைய பின்னணியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த செய்திக்கு பின்னால் நோக்கம். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.